இந்த திருட்டு திராவிடத்திலிருந்து மீளணும்னு சொல்லி இந்த தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. ஆனால் இந்த இந்த திருட்டு திராவிட கும்பல் ரெண்டு இருக்குல்ல, அதிமுகவும் திமுகவும், இவனுங்களுக்குள்ள ஒரு நாடகத்தை மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாரு. இன்றைக்கி வரைக்கும் விடிஞ்ச மாதிரி தெரியல. அது இருண்ட தமிழகமாக தான் இருக்குது. ரெண்டு திருட்டு திராவிட ரெண்டு பேர் வந்தாலுமே விடியவே போகிறதில்ல. அது இவனுங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு ஸ்லோ, இதை எந்த நாய் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. அதை எழுதி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை, இருட்டில் உட்காந்துட்டுருக்குறோம். இப்போ அடுத்து இவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு யார்? இந்த எடப்பாடி இருக்கிறான் பாருங்க. இந்த கூளை கும்பிடு போட்டே அதிகாரத்துக்கு வந்தவன். இவன் ஒன்றும் சாதிச்சு வரல. எடப்பாடி கூளை கும்பிடு போட்டு தான், ஓபிஎஸ் போட்ட கூளை கும்பிட இவர் அதே கூளை கும்பிட போட்டு இவர் வந்தார். அவர் என்ன பண்ணார்? ஒன்று, என்னைக்கு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் மோடி தான் பிரதமர்ன்றதே தமிழ்நாட்டுக்கு தெரியாதுங்க. இந்தியாவோட பிரதமர் மோடி தான்றதே தமிழக மக்கள் பாதி பேருக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, அவன் இங்கே ஒரு வாழை கூட ஆட்ட முடியல, பிஜேபின்ற ஒரு கொடி ஏற்ற முடியல, ஒரு கட்சி கூட்டம் நடத்த முடியாமல் அப்படி அடங்கி போயிருந்தானுங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த திட்டங்களும் பிஜேபி பேரை சொல்லி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்வச் பாரத்ன்றான், உதய் திட்டன்றான், யோகா டேன்றான். இது எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவெல்லாம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட் நடக்குதா, இல்லை இந்த திருட்டு திராவிட கவர்மெண்ட் நடக்குதான்னு தெரியல. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நான் சனாதானத்தை ஒழிக்க போகிறேன், புண்ணாக்கு ஒழிக்க போகிறேன்னு இவனுக்கு ஏதாவது ஒரு பேசிட்டு எதையாவது ஒன்று மக்களை மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பானு. அது மாதிரி அடுத்த ஆட்சிக்கு அதிமுக இந்த திருட்டு திராவிடத்தோட உணர்வு பாகம் அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க எடுத்திருக்கிற அடுத்த வார்த்தை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எப்படா உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் இன்னைக்கு அடிக்கடி இந்த சீமான் சொல்லுவார், இந்த தேனை ஏண்ட காதில் ஊற்றுறீங்க, நாக்கில் ஊற்றா நக்கிக்கலான்னு விட. அந்த மாதிரி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வார்த்தையெல்லாம் நல்லா தான் இருக்குது. யார்கிட்ட மீட்கணும்? உங்ககிட்ட இருந்து தானே நாங்கள் மீட்கணும். உங்ககிட்ட இருந்து தான் மீட்கணும். ரெண்டு திருட்டு கும்பல் கிட்டேருந்து இந்த தமிழகத்தை மீட்கணும். நீ என்ன இது வரைக்கும் கலட்டின சொல்லு? எடப்பாடி இது வரைக்கும் நீ கலட்டினது என்ன? எதிர்கட்சி ஆச்சு, இந்த 5 வருஷம் முடிய போகுது. நீ எதிர்கட்சியாக இருந்து என்னத்தை கிழிச்ச சொல்லு? எந்த போராட்டத்துக்கு முன்னே நின்ன? எந்த மக்களோட போராட்டத்துக்கு முன்னே நின்ன சொல்லு? ஒரே ஒரு போராட்டம் சொல்லு. போராடி இதிலேருந்து நான் மீட்டெடுத்துருக்கிறேன் சொல்லு. நீ என்னத்தை மீட்டெடுத்த? என்னத்தை கிழிச்ச? நீ இப்போ என்னத்தை மக்களை மீட்க போகிற சொல்லு? நீ ஒரு கட்சி தலைவனுக்கு துப்பு கட்ட வேண்டாம் நீனு. ஆனால் நான் உங்களை ஒரு தமிழன் நினச்சி நாங்கள் சில இதெல்லாம் விட்டுட்டு போயிருந்தோம். ஆனால் நீ அதுக்கெல்லாம் நீ எல்லாம் சுயநலவாதி. எப்படியாவது அதிகாரத்தை அடையணும், அந்த பதவி போதையை அடையணும், பதவி போதையில் உட்காந்துருக்கணும். உனக்கு விஜய்க்கு மட்டும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லு? அவன் ஒரு நடிகை போதை, நீ அரசியல் போதை, அவ்வளோதான். வேற என்ன வித்தியாசம் இருக்குது? மக்களை காப்போமா, தமிழகத்துமே எதில் தான் மீட்க போகிற? உங்ககிட்ட தான் மீட்கணும். அவன் கொண்டு வந்த பிஜேபி கொண்டு வந்த மொத்த திட்டத்தையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு மொத்த உரிமையை அவன் காலடியில் கிடக்குதுடா. தமிழ்நாட்டுக்குன்னு என்னடா தனிப்பட்ட உரிமை இருக்குது? என்ன இருக்குது? எதை நீ மீட்கிறதுக்கு வர்ற? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கின்னு வந்தீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. உங்கள் மேலே இதோட உங்கள் திருட்டு கும்பலை ஒழிக்கிறதுக்கு இதுதான் கடைசி தேர்தல். நன்றி.